பொழுது இந்த பிச்சைக்காரன் சன்னதி திரு வீட்டிலும் புன்னை மரத்தடியிலும் வசிக்கிறான் என்று நினைப்பார்கள். அது உண்மையல்ல. இந்த பிச்சைக்காரன் யுகம் யுகமாக அருணாச்சலேஸ்வரர் கோயில் கற்பகிரகத்தில் வசித்து வருகிறான். இதனை போற்றி காசியின் அருகில் என்ற பாடல். जय गुरु जय गुरु जय गुरु राय योगी राम सूरत कुमारा जय गुरु जय गुरु राय काशी नरुगिल तोன்றியவர் துயர் துடைத்து மக்களை காத்திடுவார் காசி நருகில் தோன்றியவர் துடை துடைத்து மக்களை காத்திடுவார் ஆண்டி வேடம் எடுத்து வந்து இந்த உலகத்தின் பாவத்தை போக்கிடுவார் ஆண்டி வேடம் எடுத்து வந்து இந்த உலகத்தின் பாவத்தை போக்கிடுவார் யோகி ராமா சுரத குமாரா जय गुरु जय गुरु राय योगी राम सूरत कुमारा जय गुरु राय உலகத்தந்தையும் தாயும் குருவும் இவர்தான் என்றே போற்றிடுவோம் உலகத்தந்தையும் தாயும் குருவும் இவர்தான் என்றே போற்றிடுவோம் உள்ளத்தின் ராம நாமத்தை பாடி வாழ்வில் உயர்வு அடைந்திடுவோம் உள்ளத்தில் ராம நாமத்தை பாடி வாழ்வில் உயர்வு அடைந்திடுவோம் யோகி
राम सुरतकुमार जय गुरु राय योगी राम सुरतकुमार जय गुरु राय அண்ணாமலையில் இருக்கின்றார் அவர் அருள் தனை பெற்றிட வந்தோமே திருவண்ணாமலையில் இருக்கின்றார் அவர் அருள் தனை பெற்றிட வந்தோமே யோகி ராம் சூரத்குமாரின் தினம் கூவி தொழுதின்பம் பெறுவோமே யோகி ராம் சூரத்குமாரின் தினம் கூவி தொழுதின்பம் பெறுவோமே யோகி ராம சுரதகுமார जय गुरु राय योगी राम सुरतकुमार जय गुरु राय ராமதாசரின் தீட்சையினாலும் ரமண ரிஷியின் பார்வையாலும் அரவிந்தரின் ஆசியினாலும் அன்பு ஆட்சி புரிகின்றார் ராமதாசரின் தீட்சையினாலும் ரமண ரிஷியின் பார்வையாலும் அரவிந்தரின் ஆசியினாலும் அன்பு ஆட்சி புரிகின்றார் யோகி ராம சுரதகுமார जय गुरु राय योगी राम सुरतकुमार जय गुरु राय योगी राम सुरतकुमार जय गुरु राय என்ற பகுதியில் கீழ்கண்டவற்றை கூறுகிறார். தெய்வத்தின் குரல் ஸ்ரீ ரா கணபதி ஒரு நாள் ஆசிரமத்துக்கு ஒரு மிக அழகான மகா பெரியவா உருவப்படம் கொண்டு வருகிறார். அந்த படம் நம் பகவானுக்கு மிகவும் பிடித்து போனது. உடனே பகவான் அதை அவர் அருகில் உள்ள சுவரில் மாட்ட சொல்கிறார். அதுபோக அகண்ட தீபம் ஒன்றை அதன் அருகில் ஏற்ற சொல்கிறார். 1966ஆம் ஆண்டு யுனைடெட் நேஷனில் MS அம்மாவால் பாடப்பெற்ற உபதேச கீதம் என்று போற்றப்படும் மகா பெரியவாவின் மைத்ரீம் பஜத என்ற பாடல் நம் பகவானுக்கு மிகவும் விருப்பமான பாடலானது. பகவான் இப்பாடலை 3 முறை ஒரு நாளுக்கு ஆசிரமத்தில் பாட சொல்கிறார். தேவகி அம்மா அந்த பகுதியில் கடைசியாக கூறுகிறார், இந்த பாடலை எங்கு எப்பொழுது யார் பாடினாலும் இந்த 2 மிகப்பெரிய ஆன்மீக குருவின் அருள் நமக்கு மிகப்பெரிய அளவில் கிடைக்கப்பெறும். இப்பொழுது அந்த பாடல். मैत्रीं भजत अखिल हृजति मैत्रीं भजत अखिल हृजति आत्मवदेव परानपि पश्यत आत्मवदेव परानपि पश्यत युद्धं त्वजत स्पर्धां त्वजत युद्धं त्वजत स्पर्धां त्वजत त्वजत परमेश्वरक्रममाक्रमणं मैत्रीं भजत अखिल हृजति जननीं पृथिवीं कामदुःखास्ते जननीं पृथिवीं कामदुःखास्ते जनको देवः सकलदयाळु जनको देवः सकलदयाळु ताम्यकदात तयत्वं जनतां ताम्यकदात तयत्वं जनतां
सकलजनानां श्रेयो भूयात् सकलजनानां श्रेयो भूयात् सकलजनानां श्रेयो भूयात् सकलजनानां। யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா. நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை தனிலே அனைத்துலகம் போற்றி வரும் ஆண்டி யோகிராம் சுரத்குமாரை மனதினே நிலைநிறுத்தி மாண்புடன் பூஜிக்க நினைத்தாலே பாவமும் தீர்ந்திடுமே அவரருளாலே. பகவானுடைய 100வது ஜெயந்தி மலரில் கணிப்புக்கு அப்பாற்பட்ட கடவுளின் குழந்தை என்ற தலைப்பில் தேவகி அம்மா சொல்கிறார், ஞான பூமியான திருவண்ணாமலையில் சாதாரணமாய் வாழ நேர்வதோ அல்லது தவ வாழ்க்கை மேற்கொண்டு அருணாச்சல சிவனின் அருள் வாழ்க்கை வாழ்க கிடைப்பதோ அவ்வளவு எளிதல்ல, அரியதொரு அருளே. இந்த அக்னி ஸ்தலத்திற்கு நாம் ஏன் போக வேண்டும் என்பதை ஸ்ரீ சங்கர ராஜுலு இயற்றிய போவோம் அண்ணாமலைக்கு என்ற பாடல் மூலம் கேட்போம். போவோம் அண்ணாமலைக்கெல்லோரும் புறப்படுங்கள், போவோம் அண்ணாமலைக்கெல்லோரும் புறப்படுங்கள், போவோம் அண்ணாமலைக்கெல்லோரும். நாவார பாடியவன் நாமம் பரவி அந்த தேவாதி தேவன் கடல் சேவித்திடுவோம் என்றே போவோம் அண்ணாமலைக்கெல்லோரும் புறப்படுங்கள், போவோம் அண்ணாமலைக்கெல்லோரும். கையில் விசிறி கொண்டே காட்சியளிப்பான் அந்த மெய்யன் பெயரை சொல்லி வெல்வோம் கவலை தன்னை, போவோம் அண்ணாமலைக்கெல்லோரும் புறப்படுங்கள், போவோம் அண்ணாமலைக்கெல்லோரும். யோகிராம் சூரத்குமார் என்றோதி பயன் பெறுவோம், தேயும் வினைகள் யாவும் தேவன் பெயரை சொல்லி போவோம் அண்ணாமலைக்கெல்லோரும் புறப்படுங்கள், போவோம் அண்ணாமலைக்கெல்லோரும். தேங்காய் சிரட்டை தாங்கும் தேவன் திருவடிகள் பாங்காக சிந்தை செய்யின் பாவம் பரந்தே போகும், போவோம் அண்ணாமலைக்கெல்லோரும் புறப்படுங்கள், போவோம் அண்ணாமலைக்கெல்லோரும். சின்ன குழந்தை என சிரிக்கும் மையன் பெயரை சொன்னால் பழவினைகள் தோற்றோடும் உண்மை, இனி போவோம் அண்ணாமலைக்கெல்லோரும் புறப்படுங்கள், போவோம் அண்ணாமலைக்கெல்லோரும். காசி நகரில் வந்த கருணை வள்ளல் பெயரை பேசி வழி நடப்போம், பெரியோர் சிறியோர் எல்லாம் போவோம் அண்ணாமலைக்கெல்லோரும் புறப்படுங்கள், போவோம் அண்ணாமலைக்கெல்லோரும். பாலூட்டும் தாயும் அவன் பாராட்டும் தந்தை அவன் தாலாட்டும் செய்யும் அவன் தானே, இனி நமக்கு போவோம் அண்ணாமலைக்கெல்லோரும் புறப்படுங்கள், போவோம் அண்ணாமலைக்கெல்லோரும். அண்ணாமலையில் உரை அண்ணல் நமதிரண்டு கண்ணார காணும் வகை தன்னாரருள் புரிவான், போவோம் அண்ணாமலைக்கெல்லோரும் புறப்படுங்கள், போவோம் அண்ணாமலைக்கெல்லோரும். கோபியரிடை நடித்த கோபாலன் தானும் முன்னே தாபத்துயர் துடைத்த தாசரதி தானும் இவன், போவோம் அண்ணாமலைக்கெல்லோரும் புறப்படுங்கள், போவோம் அண்ணாமலைக்கெல்லோரும். சூரன் தனை தடித்த சுப்பிரமணியனும் இவனே, மாறன் தனை பிரித்த மாகேஷனும் இவனே, போவோம் அண்ணாமலைக்கெல்லோரும் புறப்படுங்கள், போவோம் அண்ணாமலைக்கெல்லோரும். வெள்ளை கமலத்தின் மேவும் கலை மகளாம்
கொள்ள குறையா செல்வம் நல்கும் திருமகளாம் போவோம் அண்ணாமலைக்கெல்லோரும் புறப்படுங்கள் போவோம் அண்ணாமலைக்கெல்லோரும் மூவர் தமக்கும் முதலான முனைவன் என்று தேவன் வணங்கும் கழல் சேவித்திட விரும்பின் போவோம் அண்ணாமலைக்கெல்லோரும் புறப்படுங்கள் போவோம் அண்ணாமலைக்கெல்லோரும் நாமம் புகழ்ந்து சொல்லி நாளும் வழி நடப்பீர் ராமசூரத்குமாரன் நல்கும் அருள் பெறவே போவோம் அண்ணாமலைக்கெல்லோரும் புறப்படுங்கள் போவோம் அண்ணாமலைக்கெல்லோரும் புறப்படுங்கள் போவோம் அண்ணாமலைக்கெல்லோரும். யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா. யோகிராம் சுரத்குமார் என்னும் திவ்ய நாமம் என்ற பகவானின் 100வது ஜெயந்தி மலரில் நமது அன்னை விஜயலட்சுமி கீழ்கண்டவாறு சொல்கிறார். கலியில் நாமஸ்மரணம் ஒன்றே நம்மை உய்விக்கும் வழி என்று அத்தனை மகாத்மாக்களும் ஒருமுகமாய் உபதேசிக்கின்றனர். நம் பகவானின் நாமம் காட்டும் இந்த வழி எத்தனை எளிமையானது. இது நம்முடன் ஒரு சக பயணியாய் வந்து நம் இன்னல்களை எல்லாம் களைகிறது என்பது நன்றாகவே புலனாகிறது. மோட்சத்தை அளிக்கவல்ல இந்த நாமத்தை எல்லோரும் சொல்வோம். அருட்குருவின் ஆளுமைகள் என்று படைப்பில் முனைவர் KS சிவராமலிங்கம் இயற்றிய ராம் சுரத்குமார் எனும் பேராளர் என்ற பாடல். योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार जय गुरु राया योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार जय गुरु राया योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार जय गुरु राया योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार जय गुरु राया राम सूरत कुमार एनुम पेराளர் பெரும் ராசரா யோகியாய் அருள்கின்றார் ராம் சூரத் குமார் எனும் பேராளர் பெரும் ராசரா யோகியாய் அருள்கின்றார் ஆம்பரம் எண்ணில கேட்டாலும் அவர் அன்புடன் நமக்கெல்லாம் தருகின்றார் மும்மையும் உணர்ந்த முனிவரவர் சுடர் ஒளிர் முகம் கண்டதும் வினையோடும் நம்மையும் அவர் போல் கடவுளிடம் மிக நன்னி செய்திடும் தயவாளர் அருணையில் ஒளியாய் திகழ்கின்றார் உயர் அற்புதம் செய்துள்ளம் மகிழ்கின்றார் கருணையே வடிவாய் வாழ்கின்றார் இறை காட்சியில் அடிக்கடி ஆள்கின்றார் யாசகன் யானென மொழிகின்றார் பலர் யாசிக்கும் நிலையினில் இருக்கின்றார் பேசரும் கடவுளின் குழந்தையென இவர் பேசிடும் பொழுதெல்லாம் உணர்கின்றோம் வில்வேல் வாழதை வேண்டாமல் ஒரு விசிறியாய் வினைகளை தாண்டுகிறார் பல்கால் பயின்றிடும் ஞானத்தினை கண் பார்வையால் பெற்றிட செய்கின்றார் மனதிருள் போக்கிடும் மகத்துவரின் பொன் மலரடி வணங்கிடில் உயர்ந்திடலாம் நினைத்தவை முடித்திடும் நிலை கண்டு நம் நெஞ்சகம் அடைக்கலம் கொண்டிடலாம் ராம் சூரத் குமார் எனும் பேராளர் பெரும் ராசரா யோகியாய் அருள்கின்றார் மனதிருள் போக்கிடும் மகத்துவரின் பொன் மலரடி வணங்கிடில் உயர்ந்திடலாம் நினைத்தவை முடித்திடும் நிலை கண்டு
எல்லாம் ராம் சூரத்குமார் என்னும் பேராளர் பெரும் ராசரயோகியாய் அருள்கின்றார். ஆம்பரம் எண்ணில கேட்டாலும் அவர் அன்புடன் நமக்கெல்லாம் தருகின்றார். ராம் சூரத்குமார் என்னும் பேராளர் பெரும் ராசரயோகியாய் அருள்கின்றார். ராம் சூரத்குமார் என்னும் பேராளர் பெரும் ராசரயோகியாய் அருள்கின்றார். யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா 1993 13வது ஆகஸ்ட். ஒரு பிரம்மச்சாரி பகவானிடம் நம் விருப்பத்திற்கும் கடவுளின் விருப்பத்திற்கும் வேறுபாடு என்று எப்படி கண்டு கொள்வது என்று கேட்கிறார். நெக்டார் டிராப்ஸ் என்ற புத்தகத்தில் தி பெஸ்ட் சாதனா என்ற தலைப்பில் பின்வருமாறு பகவான் கூறுவதாக தேவகி அம்மா விளக்குகிறார். நாம் என்ன நினைத்தாலும் கடைசியாக நடப்பது என்னவோ தந்தையின் விருப்பம் மட்டும்தான். ஆனால் ஒன்றை மட்டும் நினைவு கூறுங்கள், அது தந்தையின் கருணை. அது நமக்கு அந்த நொடிக்கு மிகவும் தேவை. சிறந்த சாதனா என்பது குருவை வணங்கி அவருக்கு தொண்டு செய்து அவர் சொல்லிய வழிவில் வாழ்வதே. இப்பொழுது அருணி நகர் என்ற பாடல். அருணை நகர் தன்னில் மேவும் ஐயா, எங்கள் ஆழ்வினையை போக்கிவிடும் மெய்யா. அருணை நகர் தன்னில் மேவும் ஐயா, எங்கள் ஆழ்வினையை போக்கிவிடும் மெய்யா. உந்தன் அருள் பெறவே நாடி வந்தோம் கருணை புரி ராம் சூரத்குமாரா, அருள் தாராய். பூத்தலம் முழுதும் உன்னை போலே மிக்க புண்ணியருண்டோ உரையாய் கோவே. இந்த பூதலம் முழுதும் உன்னை போலே மிக்க புண்ணியருண்டோ உரையாய் கோவே. உந்தன் ஆதரவை நாடி வந்தோம் ஐயனே என்றாம் சூரத்குமாரா, அருள் தாராய். பெற்றெடுத்த தாயினை போல் நீயே எம்மை பேணிடுவாய் முற்றும் உண்மைதானே. எம்மை பெற்றெடுத்த தாயினை போல் நீயே எம்மை பேணிடுவாய் முற்றும் உண்மைதானே. நாங்கள் கற்ற கல்வியாவும் முந்தன் காலடிக்கே ராம் சூரத்குமாரா, அருள் தாராய். அத்தினாபுரத்தில் முன்னரைவர் கண்ணன் ஆணையின்படி எதுவும் செய்வர். அந்த பத்தினாபுரத்தில் உள்ள ரைவர் கண்ணன் ஆணையின்படி எதுவும் செய்வர். அந்த பத்திமையால் யாரும் உன்னை பாடிடுவேன் ராம் சூரத்குமாரா, அருள் தாராய். காசி நகர் தன்னில் வந்த தேவா, எங்கள் கனியை எல்லாம் போக்கிடவே வாவா. அந்த காசி நகர் தன்னில் வந்த தேவா, எங்கள் கலியை எல்லாம் போக்கிடவே வாவா. ராமதாசன் அருள் பெற்றவனே தஞ்சம் எங்கள் ராம் சூரத்குமாரா, அருள் தாராய். எத்தனை பிறவி எடுத்தாலும் முந்தன் இன்னருளே பெணிடுவேன் மேலும். இனி எத்தனை பிறவி எடுத்தாலும் முந்தன் இன்னருளே வேண்டிடுவேன் மேலும். இந்த பத்திமையோடு உந்தன் பெயர் பாடிடுவேன் ராம் சூரத்குமாரா, அருள் தாராய். வையகத்தில் எங்கும் உள்ள மாந்தர் தேடி வந்துனது பாதமலர் சேர்ந்தார். இந்த வையகத்தில் உள்ளவெங்கும் மாந்தர் தேடி வந்துனது பாதமலர் சேர்ந்தார். உன்னன் அன்பு வலை படுத்தினை ராம் சூரத்குமாரா, அருள் தாராய்.
செந்தமிழால் யாரும் உன்னை பாடி இந்த தேசமெங்குமே திரிவேனோடி. நல்ல செந்தமிழால் யாரும் உன்னை பாடி இந்த தேசமெங்குமே திரிவேனோடி. உந்தன் கந்த மலர் பாதம் அன்றி காசினியில் வேறறியேன் நாதா அருள் தாராய். அன்பினை இதற்கு முன்னர் அறியேன், சற்றும் ஆதரவில்லாத மிக சிறியேன். உண்மை அன்பினை இதற்கு முன்னர் அறியேன், சற்றும் ஆதரவில்லாத மிக சிறியேன். உந்தன் பொன்னடியை சேர்ந்த பின்னர் பூரணமாய் அன்பை உணர்ந்தேனே மகிழ்ந்தேனே. உந்தன் பொன்னடியை சேர்ந்த பின்னர் பூரணமாய் அன்பை உணர்ந்தேனே மகிழ்ந்தேனே. உந்தன் பொன்னடியை சேர்ந்த பின்னர் பூரணமாய் அன்பை உணர்ந்தேனே மகிழ்ந்தேனே. யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா. மகாரண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிஜி பகவானுடைய 100வது ஜெயந்தி சிறப்பு மலரில் கூறுகிறார், ஒரே ஒரு நாள் நம்முடைய கற்பனையில் பணம் இல்லாமல், அடுத்த வேலைக்கு உணவு இல்லாமல், மாற்று துணி இல்லாமல், துணைக்கு ஒரு ஆள் இல்லாமல் தெரியாத பிரதேசத்தில் வீதிகளில் வாழ்வதை கற்பனை செய்து பாருங்கள். மழை, இடி, மின்னல், கோடை, வெயில் நினைத்து பார்க்கவே பயமாக உள்ளது. அப்படிதான் வாழ்ந்தார் நம் பகவான் என்று விவரிக்கிறார். கிழிந்த பாய்களும் கோணியும் கிடக்கும், அழுக்குடை துணிகள் சிதறி கிடக்கும், பழங்களும் பழைய காகித குப்பை சூழலில் ஞான தொழில் செய்யும் வித்தகன். இந்த தத்துவங்களை உள்ளடக்கிய யோகிராம் சரணகுருவே என்ற பாடல். ராமா சுரத குமார யோகி ராமா சுரத குமார யோகி ராமா சுரத குமார சரணம் சரணம் குருவே தேவா. யோகி ராமா சுரத குமார சரணம் சரணம் குருவே தேவா. அன்பே அருளே குருவே திருவே உன் பெயர் பாடி ஆடியே திரிவேன். உன்னுடை நினைவில் என்னை மறப்பேன், என்றும் முன்னில் நிலைத்திட அருளே. யோகி ராமா சுரத குமாரா சரணம் சரணம் குருவே தேவா. வேங்கடநாதா அலர் மேலம்மா ஏங்கிடும் என்னை தாங்கிடும் தாயே. தாங்கரும் துன்பமும் இன்பமாய் மாற்றிடும் நாங்கள் வணங்கிடும் நாயகனேயம். யோகி ராமா சுரத குமாரா சரணம் சரணம் குருவே தேவா. கண்ணன் என்பேன் கருணை மிக்க திண்ணன் நரதுரு ராமனும் என்பேன். எண்ணம் இனித்திடும் புத்தன் என்பேன், நன்னிட ஆட்கொள்ளும் குருவான் என்பேன். யோகி ராமா சுரத குமாரா சரணம் சரணம் குருவே தேவா. கண்டதும் கருத்தினில் கனன்றிடும் துயரம் துண்ணேன மடிந்த செய்திடும் தூயன். வெண்ணிடை தேவனை காணீர் வம்பின், மண்ணிட தேவ மனிதனாமெங்கள். யோகி ராமா சுரத குமாரா சரணம் சரணம் குருவே தேவா. கையினில் விசிறியை அசைத்தே ஆட்டி பொய்யை விலகிடும் புண்ணியன் என்பேன்.
செய்யனல் கையினில் சிரட்டையை ஏந்தி மெய்யாமமுதை வழங்குவான் எங்கள் யோகி ராமா சுரத குமாரா சரணம் சரணம் குருவே தேவா. தலையில் பாகையும் பரந்தனல் நெற்றி விலையில்லா அருளை வீசிடும் கண்கள் மலையென நிமிர்ந்த மாண்புடையவனே சிலையோடில் தவழ்ந்திடும் சிறியன் எங்கள் யோகி ராமா சுரத குமாரா சரணம் சரணம் குருவே தேவா. உலகம் உயர்த்திட உயர்க்கும் மூக்கும் பலமுடன் சிரித்திட சிவந்திடும் கண்ணம் கலகல சிரிப்பை சிந்தும் செவ்வாய் நிலவேழில் தாடியும் மீசையும் இணைந்தோன் யோகி ராமா சுரத குமாரா சரணம் சரணம் குருவே தேவா. பாலும் பழமும் அன்புடன் அளித்து ஆலேன விரிந்த அருளில் நனைத்து மாலேன காக்கும் மாண்புடை தொழிலை சீலமுடன் செய்யும் சிறியன் எங்கள் யோகி ராமா சுரத குமாரா சரணம் சரணம் குருவே தேவா. நடையில் யானையின் பெருமிதம் இருக்கும் உடையில் அரசரை விஞ்சிடும் உயர்ந்தோன் தடைகளை தகர்த்தே வினைகளை போக்கி இடையுள்ள நமையெல்லாம் காத்திட வந்தோன் யோகி ராமா சுரத குமாரா சரணம் சரணம் குருவே தேவா. பைத்தியம் என்றே தன்னை கூறி வைத்தியம் செய்வான் நம் மனதிற்கு நைந்திட தன்னை பாவி என்றழைத்து மைந்தரை காக்கும் மனத்தினை கொண்டோன் யோகி ராமா சுரத குமாரா சரணம் சரணம் குருவே தேவா. மந்திரம் எதுவும் அவன் பால் இல்லை மந்திரமாவது சொற்கள் எல்லாம் சொந்தம் இல்லை பந்தமும் இல்லை சொந்தம் உலகெல்லாம் பந்தமும் அதுவே யோகி ராமா சுரத குமாரா சரணம் சரணம் குருவே தேவா. கிழிந்த பாய்களும் கோணியும் கிடக்கும் அழுக்கூடை துணிகள் சிதறி கிடக்கும் பழங்களும் பழைய காகித குப்பை சூழலில் ஞான துயில் செய்யும் வித்தகன் யோகி ராமா சுரத குமாரா சரணம் சரணம் குருவே தேவா. ஞான மிகுந்த கங்கை அவனே எனவே அவனிடம் குளித்தலும் இல்லை மோனமான தவ பயனவனே எனவே தவபுர தோற்றமும் இல்லை யோகி ராமா சுரத குமாரா சரணம் சரணம் குருவே தேவா. காவியும் இல்லை கமண்டலம் இல்லை மேவிய நியதிகள் எதுவுமே இல்லை சாவெனும் பயமாம் பேதமை இல்லை காவிய நாயகன் நரபொருள்ளவனே யோகி ராமா சுரத குமாரா சரணம் சரணம் குருவே தேவா. ஆயிரம் நூல்கள் கற்று பெற்றிடும் ஆயிரமான அறிவும் ஞான
ஞாயிறு எங்கள் அருளை நாதன் பொய்யகல் சிரிப்பில் பெறுவீர் வருவீர் யோகி ராமா சுரத குமாரா சரணம் சரணம் குருவே தேவா. நாளை என்ற கவலையும் இல்லை, தோளில் கனத்திடும் சுமைகளும் இல்லை. நாளை எதற்கு இன்றே வம்மின் தாளை வணங்கி உய்வீருங்கள் யோகி ராமா சுரத குமாரா சரணம் சரணம் குருவே தேவா யோகி ராமா சுரத குமாரா சரணம் சரணம் குருவே தேவா.